வெல்கம் டு ஜேஜே இன்ஃபோ. இன்னைக்குள்ள வீடியோவில் 7ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய 3வது இயலில் உள்ள கேள்வி பதில்கள் அதை பார்ப்போம். இங்கு முதல் பகுதியாக தரப்பட்டுள்ளது புலி தங்கிய குகை என்ற பாடல் பகுதி. அதில் உள்ள கேள்வி பதில்களை முதலில் பார்ப்போம். நாட்டை காக்க டேஷ் செல்வதை தம் முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக தமிழர்கள் கருதினர். போர்க்களம் செல்வதை. காவர் பெண்டு டேஷ் கால பெண்பார் புலவர்களுள் ஒருவர். சங்ககால. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? காவர் பெண்டு. காவர் பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் என் நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. புறநானூறு டேஷ் நூல்களுள் ஒன்று. 8 தொகை. பின்வரும் சொற்களின் பொருள் தருக. சிற்றில். சிற்றில் என்றால் சிறு வீடு என்று பொருள். கல் அலை. கல் அலை என்பதன் பொருள் கற்குகை. யாண்டு. யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கே. யாண்டுளனோ என்ற சொல்லை பிரித்தால் கிடைப்பது யாண்டு கூட்டல் உளனோ. கல் கூட்டல் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கல் அலை. இயல் 3 2வது பகுதியாக உள்ளது பாஞ்சை வளம் எனப்படும் சிறிய பாடல் பகுதி. அதில் உள்ள கேள்வி பதில்களை இப்போது பார்ப்போம். வீரனாகிய கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்த இடம் எது? பாஞ்சாலங்குறிச்சி. வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை விரட்டிவிடும். முயல். பாஞ்சாலங்குறிச்சியில் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிப்பவை எவை என கவிஞர் பாடுகிறார்? பசுவும் புலியும். மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட குடிக்காத பறவை எது? காகம். பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்பவள் யார் என கவிஞர் குறிப்பிடுகிறார்? சக்கமாதேவி. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்ற நூலை வெளியிட்டுள்ள ஆசிரியர் யார்? நா. வானமாமலை. பின்வரும் வார்த்தைகளை பிரித்து எழுதுக. பூட்டுங்கதவுகள். பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரண மேடை. தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? வாசல் அலங்காரம். பின்வரும் சொற்களின் பொருள் தருக. சூரன் என்ற சொல்லின் பொருள் வீரன். வாரணம் என்றால் யானை என்று பொருள். பரி என்ற சொல்லின் பொருள் குதிரை. கமுகு என்ற சொல்லின் பொருள் பாக்கு. பொக்கிஷம் என்றால் செல்வம் என்று பொருள்படும். விஸ்தாரம் என்ற வார்த்தையின் பொருள் பெரும் பரப்பு. சாஸ்தி என்ற சொல்லின் பொருள் மிகுதி. சிங்காரம் என்றால் அழகு என்று பொருள். அடுத்ததாக
தேசியம் காத்த செம்மல் என்ற உரைநடை பகுதியில் உள்ள கேள்வி பதில்களை பார்ப்போம். தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார்? பசும்பொன் உ. முத்துராமலிங்க தேவர். உண்மைகளை மறைக்காமல் வெளியிடுவதில் தனித்துணிச்சல் பெற்றவர் யார்? முத்துராமலிங்க தேவர். சுத்த தியாகி என முத்துராமலிங்கரை புகழ்ந்தவர் யார்? தந்தை பெரியார். முத்துராமலிங்க தேவர் பிறந்தது எப்போது? 1908 அக்டோபர் 30 முத்துராமலிங்க தேவர் பிறந்த இடம் எது? ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் என்ற ஊரில் பிறந்தார். தேவரின் பெற்றோர் பெயர் யாது? உக்கிரபாண்டிய தேவர், இந்துராணி அம்மையார். ஒரு இஸ்லாமிய தாயாரால் வளர்க்கப்பட்டவர் யார்? முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம் எது? கமுதி. முத்துராமலிங்க தேவர் உயர்நிலை கல்வியை பயின்ற இடங்கள் யாவை? மதுரை பசுமலை மற்றும் ராமநாதபுரம். முத்துராமலிங்க தேவரின் படிப்பை நிறுத்திய நோய் எது? பிளேக் நோய். முத்துராமலிங்கர் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? தமிழ் மற்றும் ஆங்கிலம். முத்துராமலிங்கர் சிறந்து விளங்கிய துறைகள் யாவை? சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம் மற்றும் மருத்துவம். 1936 தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட முன் வந்தவர் யார்? பெருந்தலைவர் காமராஜர். முத்துராமலிங்க தேவர் எதனை வாங்கி காமராஜர் பெயரில் வரி கட்டி தேர்தலில் போட்டியிட வைத்தார்? ஆட்டுக்குட்டியை. மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என கூறி ஆங்கிலேய அரசு எச்சட்டம் மூலம் தேவருக்கு தடை விதித்தது? வாய்ப்பூட்டு சட்டம். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? பாலகங்காதர திலகர். தேசியம் காத்த செம்மல் என்று தேவரை புகழ்ந்தவர் யார்? திரு வி. கல்யாணசுந்தரனார். வங்கச்சிங்கம் என போற்றப்பட்டவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நேதாஜி மதுரை வந்தது எப்போது? 1939 செப்டம்பர் 6 நேதாஜி வட இந்தியாவில் தொடங்கியிருந்த இயக்கம் எது? இந்திய தேசிய இராணுவம். விடுதலைக்கு பின் தேவர் நடத்திய வார இதழ் எது? நேதாஜி. முத்துராமலிங்க தேவர் முதலில் 3 மணி நேரம் உரையாற்றிய ஊர் எது? சாயல்குடி. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என மகிழ்ந்தவர் யார்? காமராசர். தென்னாட்டு சிங்கம் என போற்றப்பட்டவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் பேசத் தொடங்கியதுமே சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று தேவரை புகழ்ந்தவர் யார்? அறிஞர் அண்ணா.
முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல என்று தேவரை பாராட்டியவர் யார்? மூதறிஞர் ராஜாஜி. பாராளுமன்றத்தில் தேவர் ஆங்கிலத்தில் பேசியது யார் பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் தேவரை பாராட்டின? விட்டல்பாய் மற்றும் வல்லபாய் பட்டேல் பேச்சுகள் போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் தேவரை பாராட்டின. முத்துராமலிங்க தேவரின் நினைவிடம் அமைந்துள்ள இடம் எது? பசும்பொன். சென்னை மற்றும் இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை வைக்கப்பட்டுள்ள தலைவர் யார்? முத்துராமலிங்க தேவர். இந்திய அரசால் எப்போது தேவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்டது? 1995ஆம் ஆண்டு. 1937இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் யாரை எதிர்த்து முத்துராமலிங்க தேவர் போட்டியிட்டார்? ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து. 1937 தேர்தலில் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் யார்? வி. கிரி. வி. கிரி மற்றும் தேவரின் வெற்றியையே எதிர்பார்த்து காத்திருந்ததாக குறிப்பிட்டவர் யார்? தோழர் KTK தங்கமணி. ஆங்கிலேயர் ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் எது? குற்ற பரம்பரை சட்டம். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் சட்டத்தின் பெயர் என்ன? குற்ற பரம்பரை சட்டம். குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை தேவர் எங்கு எப்போது நடத்தினார்? குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை தேவர் நடத்திய இடம் கமுதி. அது நடத்தப்பட்ட ஆண்டு 1934ஆம் ஆண்டு மே மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில். குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948ஆம் ஆண்டு. தேவர் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தியது எப்போது? 1939ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் நாள். ஆலய நுழைவு போராட்டம் எக்கோவிலில் நடத்தப்பட்டது? மதுரை வைத்தியநாத ஐயர் கோவிலில். அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்த போது தேவர் அர்ச்சகர்களை எங்கிருந்து அழைத்து வந்தார்? திருச்சுழியிலிருந்து. முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் யாவை? தேசியம் காத்த செம்மல், வித்யாபாஸ்கர், பிரவசனகேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை ஆகியன தேவரின் சிறப்பு பெயர்கள். விவசாயிகள் துயர் துடைக்க தேவர் ஏற்படுத்தியது எது? ஜமீன் விவசாயிகள் சங்கம். உழுபவர்களுக்கே நிலம் என்று கூறியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். தமக்கு சொந்தமாக எத்தனை சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை தேவர் விவசாயிகளுக்கு பங்கிட்டு கொடுத்தார்? 32 அரை சிற்றூர்களில். விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க தேவர் ஏற்படுத்தியது எதை? பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை. எத்தனை தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார்? 23. மதுரை நூற்பு ஆலை தொழிலாளர்களுக்காக யாருடன் இணைந்து தேவர் போராட்டம் நடத்தினார்? 1938ஆம் ஆண்டு ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து போராட்டம் நடத்தினார்.
மதுரை நூற்பு ஆலை போராட்டத்திற்காக எத்தனை நாள் சிறை தண்டனை பெற்றார்? 7 திங்கள். உழவர்களின் நலன் காக்க மாநாடு நடத்தப்பட்ட இடம் எது? ராஜபாளையம். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு கிடைக்க போராடியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் சிறைவாசம் அனுபவித்த இடங்கள் யாவை? அலிப்பூர், அமராவதி, தாமு, கல்கத்தா, சென்னை மற்றும் வேலூர். 2ஆம் உலகப்போர் சமயத்தில் தேவர் எங்கு சிறை வைக்கப்பட்டிருந்தார்? மத்திய பிரதேசத்தின் தாமோ நகரில். பசும்பொன் தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் எத்தனை? 20,075 நாட்கள். சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் எத்தனை? 4000. தன் வாழ்நாளில் 1/5 பங்கினை சிறையில் கழித்த தியாகச் செம்மல் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேவர் பர்மா சென்றிருந்தது எப்போது? 1936 மற்றும் 1955ஆம் ஆண்டுகளில். பர்மாவில் புத்த பிட்சுகளுக்கு எதை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம்? பெண்களின் கூந்தலை. பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்யாமல் வாழ்ந்த தியாகச் செம்மல் யார்? முத்துராமலிங்க தேவர். விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக திகழ்ந்தவர் யார்? முத்துராமலிங்க தேவர். தேவர் மறைந்த வருடம் எது? 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் நாள். தேவர் ஜெயந்தி கொண்டாடப்படும் நாள் எது? அக்டோபர் 30.